சென்னையில் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயிலுக்கு இயக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரை 2 வழிப்பாதையிலும், அசோக் நகர் முதல் ஆலந்தூர் வரை ஒற்றை வழி பாதையிலும் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயில் விரைவில் துவங்க வாய்ப்பிருப்பதாக ஏற்பட்டுள்ளது. கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரை மெட்ரோ பணிகள் முடிவடைந்த நிலையில், அசோக் நகர் முதல் ஆலந்தூர் வரை ஒற்றை வழி பாதையில் மட்டுமே பணிகள் முடிவடைந்துள்ளன. ஏற்கனவே கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரையிலான மெட்ரோ பணிகளை துவங்குவதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயிலை இயக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவப்பிரியன். இப்ப மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது குறித்து பதிவு பண்ணுங்க. ஐஸ்வர்யா, இப்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு சுற்றறிக்கையில், அதாவது ஒரு சர்க்குலர்ல என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், த கமிஷனர் ஆஃப் மெட்ரோ ரயில் சேஃப்டி, அதாவது மெட்ரோ ரயில் பணிகளை பார்வையிட்டு அதை ஆய்வு செய்து அந்த ஆய்வுக்கு அவர்களுக்கு அப்ரூவல் கொடுக்கும் அந்த சிஎம்ஆர்எஸ் ஏற்கனவே சென்னை கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரை ஆய்வு செய்து அதற்கான ஒப்புதலையும் அளித்து விட்டார். ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா அசோக் நகரிலிருந்து ஆலந்தூர் வரையான மெட்ரோ டிராக் ஒற்றை வழி பாதை மட்டுமே தயார் நிலையில் இருப்பதால் அந்த கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான அந்த மார்க்கத்தை தொடங்க முடியாமல் தமிழக அரசுக்கு மத்திய அரசு தெரிவித்தது. ஆனால் இப்பொழுது அந்த விதிகளில் மாற்றம் கொண்டு ஒற்றை வழி பாதையிலும் மெட்ரோ ரயில் சேவை துவங்கலாம் என்று இன்று கூறியிருக்கிறது இந்த சுற்றறிக்கையில். அதன்படி இந்த சுற்றறிக்கையை படித்தோம் என்றால், இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அசோக் நகர் முதல் ஆலந்தூர் வரை 2.88 கிலோமீட்டர்களும் 2 ரயில் நிலையங்களும் உள்ள இந்த மார்க்கத்தில் ஒற்றை வழி பாதையில் ரயில் சேவை தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி இப்பொழுது கமிஷனர் ஆஃப் மெட்ரோ ரயில் சேஃப்டி இன்னொரு முறை இந்த ஒற்றை வழி பாதையை ஆய்வு செய்த பின்னர் இன்னும் 2-3 வாரங்களில் இந்த சேவை தொடங்கப்படலாம் என்றும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் இதற்கான தேதியை தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சக அதிகாரிகள் என்னிடம் தெரிவித்தனர். இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த ஒரு சின்ன இந்த விதிகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்ட இந்த நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் மிக விரைவில் தொடங்க வாய்ப்புள்ளது. ஐஸ்வர்யா, சிவபிரியன், இப்ப மற்ற பகுதிகளில் எப்போது இந்த சேவை தொடங்கப்படும்? மற்ற பகுதிகளில் ஏற்கனவே திட்டமிட்டபடி 2016ஆம் ஆண்டுக்குள் இந்த சேவைகள் தொடங்கப்படும். ஆனால் 2015 ஜனவரிக்குள் தொடங்கப்பட வேண்டிய கோயம்பேடு ஆலந்தூர் சேவை சற்று தாமதமடைந்து இப்பொழுது மே வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் 1 மாதத்துக்குள் இந்த கோயம்பேடிலிருந்து ஆலந்தூர் வரையான மார்க்கத்தை முழுவதுமாக செயல்படுத்த மத்திய அரசு தமிழக அரசுக்கு ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பியுள்ளதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சக அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இப்பொழுது இன்னும் 1 மாதத்திற்குள் சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை துவங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஐஸ்வர்யா, சிவபிரியன், உங்களோட தகவல்களுக்கு நன்றி.